வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம சின்ன வயசுல பார்த்து சந்தோஷப்பட்ட சர்க்கஸ் கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இது மாயாஜால சர்க்கஸ். இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா, பல வித்தைகளை காட்டக்கூடிய மனிதர்களை வச்சு சர்க்கஸ் நடத்துற அண்ணன் தம்பிக்கு நடுவுல ஒரு பெண் மூலமா சண்டை வருது. அதனால பேராசை பிடிச்ச அண்ணனை விரட்டிட்டு தம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சர்க்கஸை சிறப்பா நடத்துறான். அவனுக்கு ஒரு மந்திர பொட்டியை கல்யாண பரிசா கொடுக்கறாங்க ஒரு பாட்டி. அதை பயன்படுத்தி வித்த காட்டுற மிருகங்களை வச்சு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நடத்துறாரு. இதை இவன் எப்படி பண்றான்னு தெரிஞ்சுக்க சதி திட்டம் போட்டு சர்க்கஸையே கொளுத்திடுறான் அண்ணன். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்ற சிறப்பான காட்சிகளையும் வேடிக்கையான விஷயங்களையும் 2017 வெளிவந்த அனிமல் கிராக்கர்ஸ் படத்தோட விளக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் 1962 நடக்கிற ஹண்டிங்டன் சகோதரர்களோட சர்க்கஸ் நிகழ்ச்சியை காட்டுறாங்க. அதை பார்த்து ரசிக்க மக்கள் கூட்டம் அலைகடலென திரண்டு வந்திருக்காங்க. பீரங்கி குண்டு போல சீறி பாஞ்சி வர மனிதனையும், அந்தரத்துல அட்டகாசம் பண்ற பெண்களையும், பல மாயாஜால வித்தைகளையும் கோமாளியோட சேட்டைகளையும் பார்க்க உங்களை அன்போட வரவேற்கிறேன்னு சொல்றாரு ஹொரேஷியோ. இந்த டோப்பா தலையன் தான் அண்ணன். இவனோட தம்பி பஃபலோ பாபுக்கு பைசாவை பத்தி பெருசா அக்கறை கிடையாது. அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக தான் இவன் சர்க்கஸையே நடத்திக்கிட்டு வரான். இப்படி இருக்கப்போ சர்க்கஸ்ல எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற பாட்டி அவங்க தூரத்து சொந்தமான டாலியாவை கூட்டிட்டு வந்து வேலைக்கு சேர்த்துக்க சொல்றாங்க. ஹொரேஷியோ ஃபர்ஸ்ட் அதுக்கு மறுப்பு சொல்ல, டாலியாவோட அழகை பார்த்த உடனே அவளை வேலைக்கு சேர்த்துடுறாரு. எப்படியாச்சும் இவளை உசார் பண்ணிடலாம்னு பார்த்தா இந்த பாட்டிமா குறுகால புந்து ஹொரேஷியோவை பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா தம்பி பாபுக்கும் டாலியா மேல காதல் வருது. இப்படி இருக்க சூழல்ல டாலியா சர்க்கஸ்ல தன்னோட திறமையை காட்டி சில பல வருஷங்கள்லயே போஸ்டர்ல வர அளவுக்கு பெரிய ஆளா மாறிடுறா. அப்போ பாபோட நல்ல குணாதிசயங்களை பார்த்து அவன் மேல காதல் வயப்படுறா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறத பார்த்த ஹொரேஷியோ செம்ம கடுப்பாகிறாரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் போய் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்னதும், ஒன்னு இந்த சர்க்கஸ்ல நான் இருக்கணும் இல்ல அவ இருக்கணும், நீயே முடிவு பண்ணி சொல்லுன்னு பாபு கிட்ட கேட்கிறாரு ஹொரேஷியோ. அண்ணனா இருந்தாலும் ஆசைப்பட்டவ தான் முக்கியம்னு ஹொரேஷியோவை துரத்தை விட்டு டாலியாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு பாபு. அவங்களுக்கு பரிசா மந்திர பொட்டியை கொடுக்கறாங்க எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற பாட்டி. அந்த மந்திர பொட்டியை வச்சு பலவித வித்தைகளை காட்டும் மிருகங்களை கட்டுப்படுத்தி சர்க்கஸ் ஷோவை பயங்கரமா நடத்துறாங்க. இந்த சர்க்கஸ் நிகழ்ச்சியை எப்பவும் முன் சீட்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கறான் பாபுவோட சொந்தக்கார பையனான ஓவனு. ஒரு நாள் இந்த சர்க்கஸ் நிகழ்ச்சியை பார்க்க வந்த நாய் பிஸ்கெட் கம்பெனி முதலாளியோட பொண்ணு ஜோவி ஓவன் பக்கத்துல உட்காந்துடுறா. அட்டகாசமான வித்தைகளை காட்டுற மிருகங்களை பார்த்து இவ வாய புழக்கும் போது ஓவன் ஜோவியை ரசிச்சிட்டு இருக்கான். அங்க வந்த கோமாளி ஓவன் கிட்ட வேடிக்கை பார்க்காம தைரியமா பேசுப்பான்னு மூக்குல குத்துற உருண்டையை கொடுத்துட்டு போறாரு. அதை வச்சு ஜோயி கிட்ட கடலை போடுறான் ஓவன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சர்க்கஸ் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு தங்களோட திறமையை காட்டுறாங்க. பெரியவங்களானதும் ஓவன் மூக்குல குத்துற கோமாளி உருண்டையை கொடுத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஜோயி கிட்ட கேட்கறான். அவ ஓவன் மூக்குல குத்தி விட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. அதனால பயங்கரமா சந்தோஷப்பட்ட ஓவனை தனியா கூட்டின்னு போய், சர்க்கஸ்ல வித்தையை காட்டுற பையனுக்கு என் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், ஒழுங்கா என் கம்பெனில வந்து வேலைக்கு சேர்ந்துரு, இல்லனா என் பொண்ணை மறந்துடுன்னு சொல்றாரு ஜோயியோட அப்பா. வேற வழி இல்லாம ஓவன் அதுக்கு ஒத்துக்கிறான். இதை கேட்டு சர்க்கஸ்ல வேலை செய்யற எல்லாரும் கடுப்பாவறாங்க. ஆனா ஓவனுக்கும் ஜோயிக்கும் கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்கு அப்புறம் நாய் பிஸ்கெட் கம்பெனில பிஸ்கெட்டோட தரம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ற வேலையை செய்யறான் ஓவனு. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்னு நினைச்சுக்கிட்டே ஒரு பிஸ்கெட்டையும் கடிச்சு துப்புறான். அப்போ உள்ள வந்த ஜோயி எனக்கு மீட்டிங்க்கு நேரமாச்சு பசங்களா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அதையும் சலிப்போட ஒத்துக்கிறாரு ஓவன். அந்த சமயம் இங்க வேலை செய்யற பிங்க்லின்றவங்க நீங்க சொன்ன மிஷினை நான் ரெடி பண்ணிட்டேன்னு ஓவன் கிட்ட ஓடி வந்து சந்தோஷமா சொல்றாங்க. அது என்னன்னு ஜோவி கேட்க, மீட்டிங்க்கு அப்புறமா போலாம், இதை வந்து ஃபர்ஸ்ட் பாருன்னு கூப்பிட்டு போறாரு ஓவன். அந்த மிஷின்ல மனிதர்கள் சாப்பிடுற உணவுப் பொருட்களோட சுவையிலேயே நாய்க்கும் பிஸ்கெட் ரெடி பண்றதை காட்டுறாங்க. அதுல ஒன்னத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு ஓவன். உடனே வயிற்று வலி ஆரம்பிச்சு முகம்லாம் நீல கலர்ல மாற தொடங்குது. அப்புறம்டா ஒரு புளியப்பம் விட்டதும் தான் சரியாகுது. அங்க ஜோயியோட அப்பா உட்லியோட அசிஸ்டண்டான பிராக்கு வராரு. முரட்டு உடம்ப காட்டி ஜோயியை எப்படியாச்சும் வளைச்சு போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஜோயி அவனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. அப்போ பிங்க்லி இந்த மிஷின்ல இருக்க கோளாறை சரி பண்ணிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு சொல்றாங்க. அங்க வந்த உட்லி என்னம்மா மீட்டிங்க்கு நேரமாச்சு இன்னும் வரலையான்னு கேட்கிறாரு. என் புருஷனும் பிங்க்லியும் சேர்ந்து இந்த மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அதுல இருந்து வர பிஸ்கெட்டை பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க ஜோயி. அந்த கேப்ல பிராக்கு சைலண்டா போய் பிங்க்லி ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் மாத்தி விட்டுடுறாரு. சரி ஆன் பண்ணி தொலைங்க, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்றாரு உட்லி. இந்த மிஷினை பத்தி பிங்க்லி பக்கம் பக்கமா விலகிட்டு ஆன் பண்ணதும் பிராக்கு செஞ்ச கோளாறுனால ஏடா கூடமா வெடிச்சு சதறுது. அதுல இருக்க மாவு ஃபுல்லா தெரிச்சு சதறுது. இதனால கடுப்பான உட்லி ஓவனை கண்டமேனிக்கு திட்டுறாரு. இது இப்படி இருக்க பாபு நடத்துற சர்க்கஸ்குள்ள பூந்து ஹொரேஷியோ மந்திர பொட்டியை தேடிக்கிட்டு இருக்காரு. வயசானதும் டோப்பா தலை மாதிரி இப்போ சொட்ட தலை வந்திருக்கு. எப்படி இவன் மிருகங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு புலம்பிக்கிட்டே தேடும்போது மேல இருக்க கபோர்ட்ல ஒரு பொட்டி கிடைக்குது. அதை திறந்து பார்த்தா உள்ள மிருக வடிவிலான 2 பிஸ்கெட் இருக்கு.
சை கருமம், இதை வச்சு என்ன பண்ண போறான்னு தூக்கி போட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ காவல் காக்கிற நாய் உள்ள பூந்து ஹொரேஷியோவை தாக்குது. கூட சேர்ந்து பூனையும் அட்டாக் பண்ணுது. இதை ரெண்டுத்தையும் சமாளிக்க முடியாம ஹொரேஷியோ விளக்க காட்டி பயமுறுத்த நினைக்கிறாரு. அதனால தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சதோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாரு. சர்க்கஸை விட்டு கொஞ்சம் தள்ளி பைக்ல நின்னுகிட்டு இருந்த அல்லக்கையான ஜுக்கினி கிட்ட உடனே ஸ்டார்ட் பண்ணி இங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்றாரு. அவரை பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்த டாகியும் புடிய முடியாம திரும்பி போய் தீ பிடிச்ச கூடாரத்துல இருந்து பூனையை காப்பாத்தி கூட்டிட்டு வருது. அதே சமயம் ஓவன், ஜோயி, அவங்க பொண்ணு மெக்கென்சி 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. இந்த பிஸ்கெட் மாவு கண்ட இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு புலம்புறாரு ஓவன். ஆனா மெக்கென்சி குரங்கு பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா. அவளை பிடிச்சி தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு ஓவன். அப்போ இவருக்கு கால் வந்ததும் என்ன ஏதுன்னு அட்டன் பண்ணி கேட்க, சர்க்கஸ்ல தீ பிடிச்சதால பாபும் டாலியாவும் இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் சொல்றாங்க. அதை ஜோயி கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு ஓவன். அடுத்த நாள் பாபு தம்பதியோட இறுதி சடங்கை நடத்தி முடிச்சுட்டு எரிஞ்சு போன சர்க்கஸ்லயே 2 பேரையும் பத்தி சொற்பொழி வாத்திக்கிட்டு இருக்காரு கோமாளி. எனக்கு கண்ட இடத்துல இருந்து தண்ணியை பீச்சி அடிக்க சொல்லி கொடுத்ததே பாபுதான்னு சொல்லி ஓவன் மேல தண்ணி அடிச்சு ஒரு சாம்பிளை காட்டுறாரு. அதே போல புல்லட் மேனுக்கு ஏற்படுற காயங்களை கூடவே இருந்து சரி பண்ணுவாரு. இந்த 2 பேரும் நம்ம எல்லாரையுமே ஒரே குடும்பமா நினைச்சு பார்த்தாங்க. என்னைக்குமே நம்மள அவங்க கைவிட்டது இல்லைன்னு சொல்லும் போது கூட பிறந்தவனை கூட பார்க்காம என்னையே துரத்தி விட்டான். அவனை பத்தி வாய்க்கிழியே பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி சர்க்கஸ்குள்ள வராரு ஹொரேஷியோ. என்னோட காதலிய அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என்னோட சர்க்கஸையும் அவன் எடுத்துக்கிட்டான். அவன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சர்க்கஸ் இனிமே எனக்கு தான் சொந்தம். மிருகங்களை கட்டுப்படுத்துற மந்திர பொட்டியை அவன் எங்க வச்சிருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடுங்கன்னு எல்லாரையும் மிரட்டி கேட்கிறாரு. ஆனா மத்தவங்கெல்லாம் அவரை எதிர்த்து நிற்கும் போது அல்லக்கைங்களை விட்டு தாக்க விடுறாரு. இந்த 2 டீமும் சண்டை போடுற கேப்ல பாப்பாவை கூட்டிட்டு தப்பிச்சு ஓடுறாங்க ஓவனும் ஜோயியும். அப்போ ஓடி வந்த டாகி ஓவன் கிட்ட ஒரு பாக்ஸை கொடுக்குது. அதை வாங்கிட்டு காரை கிளப்பிக்கிட்டு போறாரு ஓவன். இதை கவனிச்ச ஜுக்கினி கிட்ட உடனே போய் அந்த பொட்டியை திருடிட்டு வான்னு உத்தரவிடுறாரு ஹொரேஷியோ. அப்புறம்டா பைக்கை எடுத்துக்கிட்டு ஓவனை பின்தொடர்ந்து போறாரு ஜுக்கினி. இது இப்படி இருக்க நாய் பிஸ்கெட்டை தயார் பண்ற மிஷினை சரி பண்ணிட்டு ஒரு சாம்பிளை பாக்குறாங்க பிங்க்லி. அது சூப்பரா இருக்குதுன்னதும் உடனே இதை பத்தி உட்லி கிட்ட சொல்லி ஆகணும்னு முடிவு பண்றாங்க. அப்போ உள்ள வந்த பிராக்கு பிங்க்லி கூட பேச்சு கொடுத்துக்கிட்டே எப்பவும் போல மிஷினை நோண்டி விட்டு கண்டதையும் மாவுல கலந்து விட்டுக்கிட்டு இருக்கான். அது தெரியாம இவன் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு மிஷினை ஆன் பண்ணி பார்த்தா எப்பவும் போல கோளாறு ஆகிடுது. அதை பார்த்து பிங்க்லி அலறி கத்துறதை ஒட்டு கேட்டு பிராக்கு சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் கார்ல வரும்போது டாகி கொடுத்த பாக்ஸை திறந்து பார்க்கறான் ஓவன். அது மேல அவன் சின்ன வயசுல வரைஞ்சு வச்ச ஓவியத்தை சுத்தி வச்சிருக்காங்க. அதுல சர்க்கஸ் கோமாளி, புல்லட் மேனு, பாபு, டாலியா, அப்புறம் சின்ன வயசு ஜோயி, ஓவன் இவங்க எல்லாரையுமே வரைஞ்சி வச்சிருக்கிறத பார்த்து ஃபீல் பண்றான். அடுத்து அந்த பாக்ஸுக்குள்ள இருக்க மிருக வடிவிலான பிஸ்கெட்ஸை பார்த்து எனக்கும் வேணும்னு கேட்குறா மெக்கென்சி. இது பழங்காலத்து பிஸ்கெட்டுமா, நீ சாப்பிட்டா வாந்தி எடுத்துடுவ, அதனால உனக்கு வேற எதனா சாப்பிட கொடுக்குறோம்னு காருக்குள்ள தேடினா எதுவும் இல்லை. சரின்னு வழியில இருக்க பழக்கடை பக்கத்துல காரை நிறுத்துறாங்க. அப்போ பிங்க்லி ஓவனுக்கு கால் பண்றாங்க. பாப்பாவுக்கு நீ பழத்தை வாங்கி கொடு, நான் இவகிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்றாரு ஓவன். சரின்னு ஜோயியும் பாப்பாவை தூக்கிட்டு போறாங்க. உடனே கால் அட்டன் பண்ணா நான் பிஸ்கெட் மிஷினை பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இந்த பிராக்கு உள்ள வந்துட்டு போனா அடுத்த சாம்பிளை நான் ரெடி பண்ணி சாப்பிட்டதும் நீல கலர்ல மாறிட்டேன்னு புலம்புறாங்க பிங்க்லி. என்னம்மா சொல்ற? சரி எப்படியாச்சும் அதை சரி பண்ணு. உன் அறிவு திறனுக்கு முன்னாடி இந்த மலமாட்டு பயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால அவனை சப்பையா சமாளிக்கிற வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டே ஹாம்ஸ்டர் வடிவிலான பிஸ்கெட்டை இவரு எடுத்து சாப்பிட்டுடுறாரு. உடனே ஹாம்ஸ்டராகவே மாறிடுறாரு ஓவன். அதை பார்த்து என்ன சொல்றதுன்னே புரியாம அலறி கத்திக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இவரை பின்தொடர்ந்து வந்த சுக்கினி காருக்குள்ள இருக்க பாக்ஸை எப்படியாச்சும் திருட முயற்சி பண்றான். அப்போ மெக்கென்சி கார் சாவியில இருக்க பட்டனை கண்டமேனிக்கு அழுத்துறா. அதனால டிக்கி டோர்லயே டம்மு டிம்முன்னு அடி வாங்குறான் சுக்கினி. இது தெரியாம பாப்பா கிட்ட பழத்தை கொடுத்துட்டு உள்ள வந்து உட்கார்றாங்க ஜோயி. அப்போ ஓவன் இருக்க வேண்டிய இடத்துல ஹாம்ஸ்டர் இருக்கிறத பார்த்து கண்டமேனிக்கு பர்ச தூக்கி அடிக்கிறாங்க. ஏமா நான் தான் உன் புருஷன், தயவு செஞ்சு அடிச்சே கொண்டுடாதுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஓவன். என்னது இது ஹாம்ஸ்டர் பேசுதேன்னு ஆச்சரியப்படும் போது இவர் வரைஞ்ச ஓவியத்துக்கு பின்னாடி எக்காரணத்தை கொண்டும் இந்த பிஸ்கெட்டை மட்டும் சாப்பிட்றாத, இதை பத்தின விவரங்களை நீ கோமாளி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு எழுதி வச்சிருக்காரு பாபு. உடனே காரை கிளப்பிக்கிட்டு சர்க்கஸுக்கு கிளம்புறாங்க ஜோயி. அப்போ கூட சுக்கினி மேல கண்டமேனிக்கு வண்டியை ஏத்திட்டு தான் போறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு வெறித்தனமா பைக்ல விரட்டிக்கிட்டு போறாரு சுக்கினி. அதே போல ஜோயியும் வழிவிடாம முன்னாடி போற பீஸா ட்ரக்கை முந்தி போக கண்டமேனிக்கு வண்டியை ஓட்டுறாங்க. அவங்க பின்னாடியே விரட்டிட்டு வர சுக்கினியும் ஏடாகுடமா மோதி அடிபட்டாலும் ஹொரேஷியோக்கு கால் பண்ணி மிருகங்களை கட்டுப்படுத்துற மந்திரம் பிஸ்கெட்ல தான் இருக்குன்னு சொல்லிடுறான். அது எப்படி சாத்தியமாகும்னு யோசிக்கும் போது எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற பாட்டிமாவோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்கெட்டை சிந்தாம சதறாம எடுத்துட்டு வான்னு உத்தரவிடுறாரு ஹொரேஷியோ.
சரி தலைவான்னு சொல்லிட்டு பைக்கை பறக்க விட்டு முரட்டுத்தனமா முந்தி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போய் பிஸ்கெட்டை கொடுன்னு மிரட்டி கேட்கறாரு ஜுக்கினி. அவனை பார்த்து பதறி போன ஜோயி கிட்ட, இந்த பயபுள்ள ஹொரேஷியோவோட அல்ல கை தானே, இவனை நான் சமாளிச்சுக்கிறேன், கார்டி கீயை திறந்து விடுன்னு சொல்றாரு ஓவன். சரின்னு பதட்டத்திலேயே பட்டனை அழுத்துறாங்க ஜோயி. அப்போ கரடி பிஸ்கெட்டை சாப்பிட்டு கரடியாவே மாறின ஓவன் ஜுக்கினிய பயமுறுத்துறாரு. அதனால வண்டியை சர்வல்ல விட்டு நேரா போய் சாணி குவியல்ல விழுந்துடுறாரு ஜுக்கினி. ஆனா உள்ள இருக்க மெக்கன்சி எங்க அப்பா டெடி பேரா மாறிட்டாருன்னு சொல்லி அன்போட கட்டி தழுவுறா. எம்மா கழுத்தை நெரிக்காத, என் பொண்ணு இவ்வளோ பெரிய பலசாலியான ஆச்சரியப்படுறாரு ஓவன். அங்கிருந்து சர்க்கஸ்க்கு வந்ததும் கரடியா மாறின ஓவனை பார்த்த கோமாளி எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம, என்னப்பா கரடி பிஸ்கெட்டை சாப்பிட்டியா, சரி உள்ளவான்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. மெக்கன்சி அங்க இருக்க புல்லட் மேன் கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹொரேஷியோவை விரட்டி விட்டாங்க போல. கோமாளி ஓவனை உள்ள கூட்டிட்டு போய் அந்த பாக்ஸுக்குள்ள என்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்காரு. அதுல என்ன இருக்குன்னு ஜோயியும் ஓவனும் கேட்க, ஒவ்வொரு வாட்டியும் நீங்க மிருக வடிவிலான பிஸ்கெட்டை சாப்பிடும்போது மனித வடிவிலான பிஸ்கெட் இதுல தானா உருவாகிடும். இப்ப பாத்தீங்களா ஓவன் மாதிரியே ஒரு பிஸ்கெட் இருக்கு, அதை சாப்பிட்டா நீ சகஜ நிலைமைக்கு திரும்பிடுவேன்னு எடுத்து கொடுக்கறாரு. இது எப்படி சாத்தியமாகும்னு ஜோயி கேட்க, மாய மந்திரம் தான், வேற என்ன. இப்ப பாருங்க, இந்த பாக்ஸ்ல இருக்க மொத்த பிஸ்கெட்டையும் நான் கக்குசுல கொட்டிட்டு திரும்பி மூடி திறந்தா உள்ள மறுபடியும் பிஸ்கெட் இருக்கும்னு காட்டுறாரு. இததான் எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற பாட்டி பாபு தம்பதிகளுக்கு கல்யாண பரிசா கொடுத்திருக்காங்க. இப்போ ஓவனுக்கு மனித வடிவிலான பிஸ்கெட்டை ஊட்டுறாரு கோமாளி. அதை சாப்பிட்டதும் சகஜ நிலைமைக்கு மாறிடுறாரு. உடனே ஜோயி அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாங்க. அதே போல கோமாளியும் பச்சக்குன்னு ஒரு முத்தா கொடுத்துடுறாரு. தம்பி, இந்த பொட்டியை திருட ஹொரேஷியோ தீவிரமா முயற்சி பண்ணுவான், அவங்கிட்ட சிக்காம இதை நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்றாரு. அதே சமயம் ஹொரேஷியோ கேங்கு பார்க்ல சர்க்கஸை போட்டு வித்த காட்டலாம்னு பார்த்தா அம்மஞ்சல்லிக்கு பிரோஜனம் இல்லாம போகுது. அங்க சாணில முங்கி எந்திரிச்சு வந்த ஜுக்கினிய பார்த்ததும், என்னடா மந்திர பிஸ்கெட்டை எடுத்துட்டு வந்தியான ஆவலா கேட்கிறாரு ஹொரேஷியோ. கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எடுத்துட்டு வர முடியாம போச்சு தலைவரேன்னு சொல்றாரு ஜுக்கினி. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது போல. அந்த மந்திர பிஸ்கெட் மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா தங்கத்தால ஒரு கோட்டையே கட்டியிருப்பேன்னு கனவுல பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு ஹொரேஷியோ. அதுலயும் ஜுக்கினி வந்து கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா பாட்டு பாடி முடிச்சுட்டு அந்த மந்திர பிஸ்கெட்டை போய் எப்படியாச்சும் எடுத்துட்டு வான்னு ஜுக்கினி அனுப்பி வைக்கிறாரு. அடுத்து மலமாடு அல்லக்கை கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்கஸை காலி பண்ணி வேற ஒரு நல்ல இடத்துல வெயின்னு சொல்றாரு. சரின்னு கூடாரத்தை கட்டி இழுத்துட்டு குட்டி சைக்கிளை வச்சுட்டு மலை மேலே ஏறி போறாரு மலமாடு. இந்த பக்கம் சர்க்கஸ்ல வேலை செய்யற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஓவனை முதலாளியா தேர்வு செய்யறாங்க. என்னால பாபு மாதிரி இந்த சர்க்கஸை நடத்த முடியாது, பேசாம நீயே முதலாளி ஆயிடுன்னு கோமாளி கிட்ட சொல்றாரு ஓவன். அதை கேட்டு ஒரு கோமாளி எப்படியா சர்க்கஸ்க்கு முதலாளி ஆக முடியும், சின்ன வயசுல இருந்தே நீ சர்க்கஸ்ல வளர்ந்தவன் தானே, பாபு மாதிரி உன்னால மட்டும்தான் இந்த சர்க்கஸை நடத்த முடியும்னு சொல்றாரு கோமாளி. யாரு என்ன சொன்னாலும் பிடிக்காத வேலையாவே இருந்தாலும் நாய் பிஸ்கெட் கம்பெனில நான் டேஸ்ட் பார்க்குற வேலையை தான் செய்வேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு ஓவன். இதை கேட்ட ஜோயி, பேசாம நான் இந்த சர்க்கஸை நடத்துறேன், எனக்கு நாய் பிஸ்கெட் கம்பெனி மேல சுத்தமா விருப்பமே கிடையாது, சின்ன வயசுல இருந்தே எனக்கு சர்க்கஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நானே இந்த சர்க்கஸுக்கு முதலாளி ஆகிடுறேன்னு ஓவனுக்கு முத்தம் கொடுத்து சொல்றாங்க ஜோயி. அடுத்த நாள்ல இருந்து சந்தோஷமா செதஞ்சு போன சர்க்கஸை சீராக்குற வேலையை பார்க்குறாங்க. அதே சமயம் நாய் பிஸ்கெட் கம்பெனில கடுப்புலயே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஓவன். இங்க ஜோயி கூட சேர்ந்து குட்டி பொண்ணு மெக்கின்சியும் குதூகலமா கோமாளி கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. புல்லட் மேன்ல இருந்து சாகசம் பண்ற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடாரத்தை ரெடி பண்ணிடுறாங்க. இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுனால இவங்களுக்கு எந்த ஒரு வலியும் வேதனையும் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஓவன் பிடிக்காத வேலையை செய்யறதுனால தினந்தோறும் கடுப்புலயே வீட்டுக்கு வரான். ஜோயி சர்க்கஸை பார்த்துக்க போனதுனால அவளோட அப்பா நாய் பிஸ்கெட் கம்பெனியை நடத்துறதுக்கு ஓவனை விட்டு பிராக்கை தேர்வு செய்யலாம்னு யோசிக்கிறாரு. இதை பத்தி பிராக்கு கிட்டேயே சொன்னதும் அவன் ரொம்ப நெக்கலா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே போல பிங்க்லி என்ன முயற்சி பண்ணாலும் அவன் நினைச்ச மாதிரி நாய் பிஸ்கெட்டை தயார் பண்ண முடியல. அதை சாம்பிள் பார்த்து பார்த்து ஓவனோட முகம் தான் பல வண்ணங்கள்ல மாறுது. இந்த பக்கம் சர்க்கஸை பக்காவா ரெடி பண்ணிட்டு திறப்பு விழாக்கு ஏற்பாடு பண்றாங்க ஜோயி. அன்னைக்கு நைட்டு அழுத்து போய் வீட்டுக்கு வந்த ஓவன் சாப்பிடும்போது அவரோட பொண்ணு அப்பாக்கு பதிலாக கரடியை வரைஞ்சி வச்சிருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாரு. இதை கவனிச்ச ஜோயி, நாளைக்கு சர்க்கஸை திறக்க போறோம், அங்க நீ கண்டிப்பா வரணும்னு கூப்பிடுறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன்னு ஓவன் சொல்லும்போது அரை தூக்கத்தில் எந்திரிச்சு வந்த மெக்கன்சி, எனக்கு பயமாக இருக்கு, என் கூட வந்து படுங்கன்னு கூப்பிடுறா. சரின்னு ஓவனும் அவளை தூக்கிட்டு போறாரு. அவர்கிட்ட எனக்கு இந்த அப்பா வேணாம், கரடி அப்பா தான் வேணும்னு கேட்குறா மெக்கன்சி. சரின்னு அவரும் மந்திர பிஸ்கெட்டை சாப்பிட்டு கரடியா மாதிரி பொண்ணை தூங்க வச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் சந்தோஷமாக கிளம்பி சர்க்கஸ்க்கு போனதும் புதுசாக ரெடி பண்ண கூடாரத்தை பார்த்து வாயை பொழக்கிறாரு ஓவன். ஆச்சரியத்தோட உள்ளே போனால் டிக்கெட்டு வாங்கிட்டு வந்த எல்லாருமே இந்த சர்க்கஸ் நிகழ்ச்சியை சலிப்போட தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா இவனுங்க மிருகத்தை காட்டுவானுங்கன்ற ஏக்கத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச கோமாளி கடகடன்னு ஓடி வந்து ஓவன் கிட்ட, நம்ம மிருகத்தை மட்டும் காட்டலன்னா சர்க்கஸை இழுத்து மூட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு போறாரு. இந்த நிகழ்ச்சிக்கு சைலண்டா வந்த ஜுக்கினியும் எப்படா இவனுங்க மந்திர பிஸ்கெட்டை பயன்படுத்துவாங்கன்னு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு.
அடுத்து புல்லட் மேனை பறக்க விட்டாலும் சரி, பல வித்தைகளை காட்டுறவங்களை நிக்க வச்சாலும் சரி, எதை பார்த்தும் சந்தோஷப்படாம எங்களுக்கு மிருகம் தான் வேணும்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூச்சல் போட்டுறாங்க. அப்போ மெக்கன்ஜி மந்திர பொட்டியை ஓவன் கிட்ட கொடுத்து இதுல இருக்க பிஸ்கெட்டை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்றா. சரின்னு அதை எடுத்துட்டு போய் கோமாளி கிட்ட கொடுத்தா, ஃபர்ஸ்ட் நீ இதை சாப்பிட்டு வித்தையை காட்டுன்னு சொல்லி ஓவனை குதிரையா மாத்திட்டு 100 அடிக்கும் மேல இருக்க ரேம்ப்ல கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாரு. கீழே ஒருத்தர் சின்ன மீன் தொட்டியை பிடிச்சிக்கிட்டு நிக்க, கரெக்டா நீ அதுக்குள்ள குதிக்கணும்னு சொல்றாரு கோமாளி. நீங்க சர்க்கஸ் நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நான் ஏன் சாவணும்னு கேக்குறாரு ஓவன். கவலைப்படாத தம்பி, இந்த மீன் பிஸ்கெட்டை தின்னி கீழே குதிக்கும் போது மீனா மாறிடுன்னு சொல்றாரு கோமாளி. இருந்தாலும் தயங்கி நின்ன ஓவனை சப்பையா பிடிச்சி தள்ளி விடுறாரு கோமாளி. அதனால ஓவன் அலறி கத்தும் போது பிஸ்கெட் வேற வாயில இருந்து தள்ளி போயிடுது. கஷ்டப்பட்டு அதை பிடிச்சி முழுங்கி மீனா மாதிரி தொட்டிக்குள்ள விழுந்துடுறாரு ஓவன். அதை பார்த்து எல்லா மக்களும் ஆச்சரியத்துல வாய பொழகுறாங்க. விண்ணுலகத்துக்கே கேட்குற மாதிரி கைத்தட்டி பாராட்டுறாங்க. அடுத்து மற்றவங்களும் பிஸ்கெட்டை சாப்பிட்டு சிங்கம், யானை, கரடின்னு பலவித மிருகங்களா மாறி ஏகப்பட்ட வித்தைகளை காமிச்சு எல்லாரையும் அசர வைக்கிறாங்க. இதை பார்த்து ஜோயி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. மெக்கன்ஜி வாயை பொழந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த அதிசயத்தை பார்க்க தான் மக்கள் எல்லாரும் திரும்பி வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஜுக்கினி இதை பத்தி ஹொரேஷியோக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. சர்க்கஸ்ல கிங்காங் வித்தையை காட்டினதும் இதோட இந்த நிகழ்ச்சி முடிஞ்சுது. இதை திரும்பவும் பார்க்க அடுத்த வாரம் கண்டிப்பா வாங்கன்னு சொல்றாரு கோமாளி. அதை கேட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வித்தையை காட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்போ புலியா மாதிரி வந்த ஓவனை காட்டி யாரும் சத்தம் போடாம கப்சிப்னு அமைதியா உட்காருங்க, இல்லனா சீரி பாஞ்சு இது உங்களை தாக்கிடும்னு பயமுறுத்துறாரு கோமாளி. அதை கேட்டு எல்லாரும் குண்டூசி சத்தம் கூட போடாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரங்கத்தையே அதிர வைக்கிற மாதிரி உரிமிக்கிட்டே சுத்தின புலி நேரா போய் மெக்கின்சி கிட்ட, என்னம்மா அப்பா கூட சேர்ந்து வித்தையை காட்டுறியான்னு கேக்குறாரு. அவளும் சரின்னு சொன்னதும் முதுகுல ஏத்தி உட்கார வச்சுக்கிறாரு. இங்க பாருடா புலியவே கட்டுப்படுத்தின சிறுமி, அவளுக்கு எல்லாரும் உற்சாகமா கை தட்டுங்க பாப்போம்னு சொல்றாரு கோமாளி. புலியா மாறின ஓவன் நெருப்பு வட்டத்தெல்லாம் தாண்டி கலவரம் பண்ணதும் வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் எல்லாரும் ஆரவாரமா கைதட்டி பாராட்டுறாங்க. வெற்றிகரமா முதல் நிகழ்ச்சியை முடிச்சு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அப்போ ஜோயி கிட்ட நாய் பிஸ்கெட் கம்பெனில இருந்து நான் விலகிக்க போறேன், நாளையில இருந்து நானும் சர்க்கஸ்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்றாரு ஓவன். அதை கேட்டு எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதை மறைஞ்சி நின்று பார்த்துக்கிட்டு இருந்த ஒரேஷியோ நாளைக்கு இவன் வேலையை விட்டு நிற்கும் போது அந்த மந்திர பிஸ்கெட்டை எப்படியாச்சும் திருடிடுன்னு ஜுக்கினி கிட்ட சொல்றாரு. அடுத்த நாள் உட்லி கிட்ட நான் வேலையை விட்டு போறேன்னு ஓவன் சொன்னதும், நாய் பிஸ்கெட்டை யாருடா டேஸ்ட் பாப்பான்னு கேட்குறாரு. அதுக்கு தான் பிராக்கை வச்சிருக்கீங்கல்ல, அவன் டேஸ்ட் பாப்பான்னு சொல்றாரு ஓவன். ஃபர்ஸ்ட் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்போ என் வியாபாரத்தை ஊத்தி மூட பாக்குறியான்னு கேட்குறாரு உட்லி. நாங்க மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் சர்க்கஸ்க்கே திரும்பி போறோம், முடிஞ்சா நீங்களும் வந்து எங்க நிகழ்ச்சியை பாருங்கன்னு 2 டிக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு ஓவன். அப்போ வெளியே நின்றுட்டு இருந்த பிராக்கு ஓவனை வெறுப்பேற்றும் போது அவன் பொட்டியில வச்சிருந்த மந்திர பிஸ்கெட்டை பார்த்துடுறான். அது சாதா பிஸ்கெட்டுன்னு நினைச்சு உள்ள இருக்க குரங்கு பிஸ்கெட்டை எடுத்து வாயில போட்டதும் குரங்காவே மாறிடுறான். அங்க இருக்க தண்ணி கேன்ல தான் உருவத்தையே பார்த்து பதறி போய் மந்திர பிஸ்கெட்டு பாக்ஸோட தூக்கிட்டு ஓடுறான். அதுல இருந்து சிங்க பிஸ்கெட்டு கீழே விழுந்ததும் ஓவன் அதை சாப்பிட்டு சிங்கமா மாறி அவனை துரத்திட்டு ஓடுறான். இவங்க 2 பேரையும் பார்த்து பயந்ததோட பேசுற மிருகங்களான ஆச்சரியப்படுறாரு உட்லி. அடுத்து கோளாறான மிஷினை கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி ஆன் பண்றாங்க பிங்க்லி. அப்போ மிருகமா மாறின 2 பேரும் உள்ள புந்து கலவரம் பண்றதை பார்த்து இவங்க பதறி போறாங்க. குரங்கா மாறின பிராக்கு ஓவன் கிட்ட சிக்காம மந்திர பிஸ்கெட் பாக்ஸோட சேர்ந்து மிஷின்குள்ள விழுந்துடுறான். அதுல அடி வாங்கி மிதி வாங்கி டிக்கில நெருப்பு பட்டு பதறி அடிச்சு ஓடுறான். பின்னாடியே விரட்டிட்டு வந்த ஓவன் ஃபர்ஸ்ட் பிங்க்லி கிட்ட மந்திர பிஸ்கெட்டை சாப்பிட்டா மிருக உருவத்துக்கு மாறலாம், இதை பத்தி நான் உனக்கு அப்புறமா விளக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் விரட்டிட்டு போறாரு. அதே சமயம் ஜுக்கினி பைக்கை எடுத்துட்டு கம்பெனி பின்னாடி வந்து நிக்கிறாரு. அப்போ குரங்கா மாறின பிராக்கு கண்ணாடியை பேத்துக்கிட்டு பைக்கு மேல விழுந்து மட்டையாவுறாரு. அவன் கையில வச்சிருந்த மந்திர பிஸ்கெட்டு பொட்டியை பார்த்து நாம எதுவும் பண்ணாமலே தேடி வந்தது சல்லீசியா கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷப்படுறாரு ஜுக்கினி. அப்போ சிங்க உருவத்துல வந்த ஓவனை பார்த்ததும் மந்திர பிஸ்கெட்டு பொட்டியை கீழே போட்டு பைக்கு கிளப்பிட்டு தெரிச்சு ஓடுறாரு ஜுக்கினி. எப்படியோ மந்திர பிஸ்கெட்டு பொட்டி கிடைச்சிருச்சுன்னு ஓவன் சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஜுக்கினி குரங்கா மாறின பிராக்கை எடுத்துக்கிட்டு ஹொரேஷியோ கிட்ட போறாரு. இது ஓவன் இல்லைன்னதும் செம்ம கடுப்பாகிறாரு. ஆனா அவன் கையில வச்சிருந்த ஒரு பிஸ்கெட்டை பார்த்து வில்லத்தனமா எதையோ யோசிக்கிறாரு. இது இப்படி இருக்க ஓவன் வேலையை விட்டு போயிட்டான்னு செம்ம கடுப்புல இருந்த உட்லி பிராக்கை தேடிக்கிட்டு இருக்காரு. அங்க வந்த பிங்க்லி தயக்கத்தோட பேசுறதை நிறுத்திட்டு உட்லியை மிரட்டி உட்கார வச்சு அவங்க மனசுல பட்டதை சொல்றாங்க. அதே சமயம் சிங்க உருவத்துல இருக்க ஓவன் வீட்டுக்கு வந்து ஜோயியை சந்திக்கிறாரு. அவங்க, என்னப்பா வேலையை விட்டியா, ஏன் இன்னும் மிருக உருவத்திலே சுத்திக்கிட்டு இருக்க, மனுஷனா மாற வேண்டியது தானேன்னு கேக்குறாங்க. வேலையை விட்டது சந்தோஷம்தான், ஆனா மனுஷனா மாத்தக்கூடிய பிஸ்கெட்டை நான் தொலைச்சிட்டேன்னு சொல்றாரு ஓவன். அது எப்படி காணாம போகும்னு சொல்லி உள்ள இருக்க ஒரு பிஸ்கெட்டையும் எடுத்து ஓவன் வாயில வைக்கிறாங்க. அவரு பல மிருகங்களா மாறுறாரே தவிர மனுஷனா மாற மாட்டாரு. கடைசியா கொரில்லா உருவத்தில் இருக்கும்போது, எம்மா இதுல ஏகப்பட்ட மிருக பிஸ்கெட் இருக்கும், ஆனா மனுஷனா மாத்தக்கூடிய பிஸ்கெட்டு ஒண்ணுதான் இருக்கும்,
அதை நம்ம தொலைச்சிட்டோம்னா திரும்பி வராதுன்னு ஃபீல் பண்ணி சொல்றாரு ஓவன். சரி, அந்த பிஸ்கெட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம நிலைமையை சமாளிப்போம்னு சொல்றாங்க ஜோயி. ஆனா ஒரு நாளும் ஒரு மிருக உருவத்துக்கு மாறின ஓவன் பலதரப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அதனால வீட்லயும் சரி சர்க்கஸ்லயும் சரி எதனா உதவி செய்யலாம்னு பார்த்தா அது உபத்திரத்துல தான் முடியுது. அதை நினைச்சு வருத்தப்பட்டு உக்காந்துருந்த ஓவன் கிட்ட, நீ மனுஷனா மாற முடியலன்னு கஷ்டப்பட்டாலும் மிருகமா இருக்கும்போது மக்களை சிரிக்க வைக்கிறல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு உற்சாகப்படுத்திட்டு போறாரு கோமாளி. அப்ப வந்த ஹொரேஷியோ, உன்னை மனுஷனா மாத்தக்கூடிய பிஸ்கெட் என்கிட்ட இருக்கு, அது உனக்கு வேணும்னா இந்த சர்க்கஸை எனக்கு விட்டு கொடுத்துருன்னு கேக்குறாரு. ஓவன் நல்லா யோசிச்சு பார்த்து முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உன் குடும்பத்தை பாரு, அவங்க கூட நீ சந்தோஷமா வாழ தேவையில்லையான்னு கேக்குறாரு ஹொரேஷியோ. நான் மிருகமா இருந்தாலும் அவங்க என்னை ஏத்துப்பாங்க, அதனால உன் வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்புன்னு சொல்றாரு ஓவன். அப்படியா விஷயம்? நான் அமைதியா பேசி உன்னை ஒத்துக்க வச்சிடலாம்னு நினைச்சேன், ஆனா உன்னை அடக்கி உட்கார வச்சுதான் இந்த சர்க்கஸ் எனக்கு கிடைக்கணும்னு இருக்கு போல. சரி பசங்களா, உள்ள வந்து உங்க வேலையை காட்டுங்கன்னு சொல்றாரு ஹொரேஷியோ. அப்போ உடஞ்சி போன பிஸ்கெட்டை சாப்பிட்டு மிருகங்களோட கலவையா உள்ள நுழையிறாங்க ஹொரேஷியோவோட அல்லக்கைங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொரில்லா உருவத்தில் இருக்க ஓவனை மடக்கி படுக்க வச்சுட்டு, நீ மனுஷனா இருந்தா மட்டும்தான் என்னால ஈஸியா சமாளிக்க முடியும்னு சொல்லி அவர் வச்சிருந்த பிஸ்கெட்டை ஓவன் வாயில போட்டுடுறாரு. உடனே சகஜ நிலைமைக்கு திரும்பிடுறாரு ஓவன். அதை பார்த்து ஜோயி சந்தோஷப்படுறாங்க. ஆனா மந்திர பிஸ்கெட் பொட்டியை வச்சிருந்த ஹொரேஷியோ, உங்க யாருக்கும் இனிமே இந்த சர்க்கஸ்ல இடம் கிடையாது, ஒழுங்கா ஓடி போயிடுங்கன்னு சொல்றாரு. அந்த சமயம் புல்லட்மேன் ஹொரேஷியோவை முட்டி தள்ளுறாரு. அவர் கையில வச்சிருந்த மந்திர பிஸ்கெட் டப்பா கீழே விழுந்ததும் ஓவன் அதை எடுக்க ஓடுறாரு. கீழே சதறி விழுந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டு எல்லாரும் அல்லக்கைங்களை சமாளிங்கன்னு சொல்றாரு. அப்போ முதல்ல உருவத்துல இருந்த அல்லக்கை கத்தியை வீசுறாப்புல. அதை ஓவன் ஆம பிஸ்கெட்டை சாப்பிட்டு தடுத்துட்டு அடுத்து ஆக்டோபஸ் பிஸ்கெட்டை சாப்பிட்டு கண்டமேனிக்கு கத்தியை வீசுறாரு. இங்க நடக்கிற அமக்கலத்தை பார்த்து மக்கள் எல்லாரும் சர்க்கஸ் நிகழ்ச்சின்னு நினைச்சு சந்தோஷமா வேடிக்கை பாக்குறாங்க. அப்போ உட்லியை கூட்டிட்டு இந்த சர்க்கஸ்க்கு வராங்க பிங்க்லி. அவர் பக்கத்துல குரங்கா மாறின பிராக்கு உட்காந்து பாப்கார்னை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கீழே பிஸ்கெட் பொட்டியை யார் எடுக்கிறான்ற போட்டியில ஃபர்ஸ்ட் மலமாடு வந்ததும் அந்தரத்துல அட்டகாசம் செய்யறவங்க அவரை அசால்ட்டா மடக்கி உட்கார வச்சிடுறாங்க. அடுத்து கோமாளி பிஸ்கெட் டப்பாவை எடுத்துட்டு ஓடினா வவ்வால் பாதி டிராகன் பாதி உருவத்தில் இருக்க அல்லக்கை நெருப்பை விட்டு அவரை தாக்குறாரு. உடனே பூ பட்டன்ல இருந்த தண்ணியை பீச்சி அடிச்சு அதை சமாளிக்கிறாரு கோமாளி. இருந்தாலும் நெருப்பு அதிகமா இருக்க யானை உருவத்துல வந்தவங்க தண்ணியை பீச்சி அடிச்சு அதையும் சமாளிக்கிறாங்க. அடுத்து முயல் பாதி ஆம பாதி இருக்க அல்லக்கை மந்திர பிஸ்கெட் டப்பாவை எடுத்துட்டு ஓடினதும் ஆக்டோபஸ் உருவத்தில் இருக்க ஓவன் அதை புடுங்கிடுறாரு. கடைசியா வந்த ஹொரேஷியோ ஓவனை சமாளிச்சு பிஸ்கெட் டப்பாவை புடுங்க முயற்சி பண்ணும்போது முள்ளமன்றியா மாறி அவரை பயமுறுத்துறாரு ஓவன். அப்புறம்டா சர்க்கஸ்ல இருக்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவரை சுத்து போட்டு நிக்கும் போது, உங்களுக்கு இந்த பிஸ்கெட்டை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம சர்க்கஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நான் இந்த உலகத்தையே ஆள போறேன்னு சொல்லி உடஞ்சு போன எல்லா பிஸ்கெட்டையும் சாப்பிட்டு அரக்கத்தனமான மிருகமா மாறிடுறாரு. இனிமே நீங்க எல்லாரும் எனக்கு அடிபணிஞ்சுதான் ஆகணும்னு மிரட்டுறாரு. அப்போ நாயும் பூனையும் முன்னாடி வந்து, ஹொரேஷியோ, வாழ்க்கை ஃபுல்லா உன்னால மிருகமா வாழ முடியாது, நீ சர்க்கஸை பத்த வச்சதுனால மனித உருவத்துக்கு மாத்தக்கூடிய பிஸ்கெட்டும் எரிஞ்சு போச்சு, அதனாலதான் நாங்க மிருக உருவத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க பாபும் டாலியாவும். அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனா ஹொரேஷியோ 2 பேரையும் பிடிச்சி தூக்கிட்டு வானத்தை நோக்கி பறந்து போறாரு. அப்போ புல்லட் மேனை கூட்டிட்டு போய் பீரங்கியில நுழைச்சிட்டு அவர் வாயில காண்டாமிருக பிஸ்கெட்டை வச்சு, நான் உன்னை சுட்டதும் காண்டாமிருகமா மாறி அவனை சம்பவம் பண்ணுன்னு சொல்றாரு ஓவன். அதன்படி பக்காவா குறி வச்சு கேனனை சுடுறாரு ஓவன். உடனே பறந்து போன புல்லட் மேன் பிஸ்கெட்டை சாப்பிட்டு காண்டாமிருகமா மாறி ஹொரேஷியோ டிக்கிலேயே குத்திடுறாரு. வலி தாங்க முடியாம நாய் உருவத்தில் இருக்க பாபையும் பூனை உருவத்தில் இருக்க டாலியாவையும் கீழே போட்டுடுறாரு. அப்போ புல்லட் மேனும் பாபும் பக்காவா நெட்ல வந்து விழுந்துடுறாங்க. ஹொரேஷியோ தரையில விழுந்து மட்டையாவுறாரு. ஆனா பூனை உருவத்தில் இருந்த டாலியா மட்டும் கம்பியில மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மெக்கன்சி குரங்கு பிஸ்கெட்டை சாப்பிட்டு உருவத்தை மாத்தி கலவரமா எகிரி போய் டாலியாவை காப்பாத்திடுறா. அப்போ திரும்பவும் எந்திரிச்சு வந்த ஹொரேஷியோவை சமாளிக்க சிங்க பிஸ்கெட்டை சாப்பிட்டு சண்டைக்கு போறாரு ஓவன். அவர் என்ன முயற்சி பண்ணாலும் சப்பையா சமாளிச்சு தூக்கி வீசுறாரு ஹொரேஷியோ. அப்போ ஓவன் கையில வச்சிருந்த மந்திர பிஸ்கெட்டை தூக்கிட்டு ஓடுறாங்க ஜோயி. அவங்களையும் தள்ளிவிட்டு பிஸ்கெட் டப்பாவை எடுக்க வரும்போது குரங்கு உருவத்தில் இருந்த மெக்கன்சி கலவரமா பொட்டியை தூக்கிட்டு ஓடுறா. மிகப்பெரிய உருவத்தில் இருந்த ஹொரேஷியோ வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வந்தாலும் சந்து பொந்துல பூந்து சிறப்பா அவர்கிட்ட சிக்காம எஸ் ஆவரா மெக்கன்சி. அவளுக்கு உதவி பண்ண கண்டதையும் தூக்கி ஹொரேஷியோ மேல வீசுறாங்க கீழே இருக்கிறவங்க. அந்த கேப்ல ஹொரேஷியோ கிட்ட சிக்காம கீழே எகிரி குதிக்கிறா. அப்போ ஜோயியும் ஓவனும் சேர்ந்து அவளை பிடிச்சி காப்பாத்திடுறாங்க. மறுபடியும் வெறித்தனமா வந்த ஹொரேஷியோவை யானை பிஸ்கெட்டை சாப்பிட்டு முரட்டுத்தனமா முட்டி தள்ளுறாங்க ஜோயி. என் குடும்பத்துக்கிட்ட வச்சுக்காதரான்னு சொல்லி வலை பக்கமா அவரை தள்ளிட்டு போறாங்க. அப்போ கோமாளியும் மற்றவங்களும் சேர்ந்து கயத்தை அறுத்து வலைய போட்டு ஹொரேஷியோவை பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் நெக்கலாவே பேசிக்கிட்டு இருந்த ஹொரேஷியோ வாயில ஹாம்ஸ்டர் பிஸ்கெட்டை போட்டு குட்டியா மாத்திடுறாரு ஓவன். அதை பார்த்து எல்லாருமே கைதட்டி பாராட்டுறாங்க. எப்படியோ நிலைமையை சமாளிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாங்க ஓவன் கேங்கு. அப்புறம்டா எல்லாருக்கும் மனித பிஸ்கெட்டை கொடுத்து சகஜ நிலைமைக்கு மாத்தி விடுறாங்க. அப்போ ஹொரேஷியோ கேங்கு எங்களையும் மனுஷனா மாத்துங்கன்னு கேட்க, டே முட்டா பசங்களா, நீங்க உடஞ்சி போன பிஸ்கெட்டை சாப்பிட்ருக்கீங்க,
அப்போ உங்களோட மனுஷ பிஸ்கெட்டும் உடஞ்சு போயிருக்கும். அதை சரியா அடுக்கி வச்சுதான் உங்களுக்கு தர முடியும்னு சொல்லிட்டு போறாரு கோமாளி. சரி, டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நிதானமா தேடுங்கன்னு சொல்றாங்க. ஹாம்ஸ்டரா மாறின ஹொரேஷியோ என்ன பண்றதுன்னு தெரியாம சக்கரத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. ஜோயி மனுஷனா மாறின ஓவனுக்கு முத்தம் கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. இங்க வந்த அவளோட அப்பாவும் நீங்க பண்ண நிகழ்ச்சி வேற லெவல்ல இருந்துச்சுன்னு பாராட்டுறாரு. இது நாள் வரைக்கும் மதிக்காம நடந்ததுக்காக ஓவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அதே போல பிங்க்லி மிருகமா மாறுற பிஸ்கெட்டையும் மூஞ்சில கலர் மாத்திர பிஸ்கெட்டையும் வச்சு புதுசா ஒண்ணுத்த உருவாக்கியிருக்கான்னு சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தா மிருக மூஞ்சில இருக்க வண்ணங்கள் போலவே குழந்தைங்க மூஞ்சிலையும் வருது. திரும்பவும் சகஜ நிலைமைக்கு மாறணும்னா ஏப்பம் விட்டாலே போதும்னு காட்டுறாங்க. அதை பார்த்து நாம பணக்காரங்களா ஆக போறோம்னு சந்தோஷப்படுறாரு உட்லி. அது மட்டும் இல்லாம பிங்க்லிய பார்ட்னரா சேர்த்துக்கிறாரு. அடுத்து மெக்கன்ஜி பயங்கரமா வித்த காட்டுறதை பார்த்து பாராட்டுறாரு ஓவன். எனக்கு டாலியா தான் எல்லாத்தையும் கத்து கொடுத்தாங்கன்னு சந்தோஷமா சொல்றா. அதே போல ஜோயியும் புதுசா ஒரு பிஸ்கெட்டை ரெடி பண்ணி ஓவன் கிட்ட கொடுக்கறாங்க. அதை சாப்பிட்டு உருவத்தை மாத்துறதுக்கு முன்னாடி கோமாளி முன்னாடி போய், நீங்க இது வரைக்கும் பார்க்காத மிருகத்தை உங்களுக்கு காட்ட போறோம், எல்லாரும் வாயை பொளக்க தயாரா இருங்கன்னு அறிவிக்கிறாரு. அது என்னடான்னு பார்த்தா டிராகன் உருவத்துல வந்த ஓவன் நெருப்ப கக்குறாரு. அதை மெய்சிலிருத்து பார்த்த எல்லாரும் கைத்தட்டி பாராட்டுறதோட படம் முடியுது. இந்த மாதிரி சின்ன வயசுல நான் ஜம்போ சர்க்கஸை பார்த்துருக்கேன். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தான் அதை போடுவாங்க. இப்போ சர்க்கஸ்லாம் இருக்குதானே தெரியல. நீங்க சர்க்கஸை பார்த்திருக்கீங்களா? இதை பத்தின உங்க கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.